Hey guys, my name is Kaushik and welcome back to LetCode. So, நம்ம previous videoல data providerல வந்து dynamic cell அதாவது number of rows and number of columns based பண்ணி எப்படி வந்து Apache POI யூஸ் பண்ணி எக்ஸல்ல இருந்து டேட்டா ரீட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல டேட்டா ப்ரொவைடர் இன்டெகிரேஷன் பார்க்க போறோம். இன்டெகிரேஷன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து டேட்டா ப்ரொவைடர் லேர்ன் பண்ணியிருக்கோம் கரெக்டா. ஸோ டேட்டா ப்ரொவைடர் பேஸ் பண்ணி லைக் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு எவ்வளோ இருக்கோ அது பேஸ் பண்ணி நம்ம ஸ்கிரிப்ட் ரன் ஆகும் கரெக்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம டேட்டா யூட்டில்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம். அதில் வந்து டேட்டா ப்ரொவைடர் பார்த்தோம். அதில் வந்து நம்ம நம்பர் ஆஃப் செட் ஆஃப் டேட்டாஸ் வச்சிருந்தோம். பேஸ்ட் ஆன் தட் டேட்டா நம்ம டெஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆச்சு கரெக்ட். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீட் எக்ஸல் நம்ம கோட் எழுதணும் இல்லையா. ஸோ அதை வந்து எப்படி வந்து டேட்டா ப்ரொவைடரோட இன்டெகிரேஷன் பண்ணி எக்ஸலில் இருக்கிற டேட்டா வந்து டெஸ்ட் ஸ்கிரிப்டுக்கு எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோட் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸல்லேருந்து எப்படி டேட்டா ரீட் பண்ணுறது அண்ட் நம்ம இங்கே வந்து லூப் போட்டிருக்கோம். லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரோ நம்பர் அண்ட் செல் நம்பர் வந்து டைனமிக்காக எக்ஸல் ஷீட் பேஸ் பண்ணி எடுத்துருப்போம் கரெக்டாக. ஸோ இப்போ ரெண்டு கோடை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த டேட்டா ப்ரொவைடரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா ஆஃப் ஜீரோ அதாவது அரே கிரியேட் பண்ணி அரேல வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறோம் கரெக்ட். அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் நடக்குது. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வர வேல்யூஸை வந்து நம்ம சிஸ் அவுட் பண்ணுறோம். ஸோ சிஸ் அவுட் பண்ணாமல் நம்மளோட டேட்டா ப்ரொவைடர் அதாவது இந்த அரேல நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த அரேல டேட்டா வர எக்ஸல்ல வர டேட்டாவை இந்த அரேஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேட்டா அரேஸ் வேணும். எனக்கு டேட்டா ப்ரொவைடரோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் 2 டைமென்ஷனல் அரே கரெக்ட். ஸோ ஆப்வியஸாக இந்த லைன் எனக்கு தேவை. ஸோ இந்த லைனை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிடுறேன். அண்ட் இங்கே லூப்புக்கு முன்னாடி வந்து நான் அதை வந்து டிக்ளேர் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரோ நம்பர், இது வந்து செல் நம்பர். ஸோ நம்ம 2 டைமென்ஷனல் அரேக்கு சைஸ் செட் பண்ணும். சைஸ் எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே லாஸ்ட் ரோ நம்பர் வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ லாஸ்ட் ரோ நம்பர் வந்து என்னோட ரோ நம்பரை கன்சிடர் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட் செல் நம்பர் வந்து நம்மளோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு எக்ஸலில் வந்து 3 rows 2 காலம்ஸ் இருக்குது அப்படின்னா அது பேஸ் பண்ணி வரும். இன்னொரு ஷீட்டில் இல்லை இன்னொரு எக்ஸல் ஃபைலில் 5 டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா அது பேஸ் பண்ணி அரே வந்து கிரியேட் ஆகும். அண்ட் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ வேல்யூ டிஸ்பிளே பண்ணாமல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டேட்டாவில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா ஆஃப் ஐ கமா ஜே, ஐன்றது என்னோட ரோ அண்ட் ஜேன்றது என்னோட காலம் கரெக்ட். ஈக்குவல் டு அந்த வேல்யூ என்ன வருமோ அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே ஒரு ஈஸியான கோடு தான். பட் இப்படி பண்ணால் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஐ அண்ட் ஜே போட்டிருக்கோம் கரெக்டாக அரேல. ஸோ இங்கே ஐ அண்ட் ஜே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து 0 அண்ட் 0 வருது கரெக்ட். பட் இங்கே ஜேயோட டிக்ளரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஜே ஈக்குவல் டு 0. ஸோ 0 வச்சு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். பட் அதே ஐ பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஈக்குவல் டு 1. ஸோ 1லேருந்து வருது. அப்போது இங்கே டேட்டா 0ல் செட் ஆகலை, ஃபர்ஸ்ட்டு டேட்டாலேருந்து தான் சேவ் ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட் ரோலேருந்து சேவ் ஆகுது. பட் அரேல நல் பாயிண்டர் வரும். எனக்கா 0 தான் ஃபர்ஸ்ட்லேருந்து ரீட் ஆகும். அப்படி வரும்போது நம்மளுக்கு நல் பாயிண்டர் வரும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து i-1 அப்படின்னு சொல்லி போட போகிறோம். i-1னா இப்போ ஃபர்ஸ்ட் இட்ரேஷனுக்கு i ஈக்குவல் டு 1 இருக்குது. 1 - 1 அதாவது 0. ஸோ டேட்டா ஸ்டோர் ஆகும்போது டேட்டா ஆஃப் 0, 0 அந்த மாதிரி வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து i-1 போட்டிருக்கோம். ஜே வந்து 0ல் தான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கனால ஜேக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து தேவையில்லை. ஸோ அவ்வளோதான், இது வந்து சிம்பிள். பட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேட்டா ப்ரொவைடருக்கு வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும் கரெக்டாக. ஸோ ரிட்டர்ன் டேட்டா பண்ணால் மட்டும்தான் அது வந்து யூஸ் ஆகும் கரெக்ட். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஒர்க் புக்கை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ரிட்டர்ன் டேட்டா. ஓகே, ஸோ டேட்டா வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்வியஸாக இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வாய்டாக இருக்குது. வாய்டு இல்லாமல் நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் 2 டைமென்ஷனல் அரேயாக மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து மவுஸ் ஓவர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்லிப்ஸே சஜஸ்ட் பண்ணும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் 2 டைமென்ஷனல் அரேயாக வந்துச்சு. ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து எனக்கு மெயின் மெத்தடாக தேவையில்லை. பிகாஸ் இதை வந்து நம்ம யூட்டிலிட்டியாக யூஸ் பண்ண போகிறோம். யூட்டிலிட்டி அப்படின்னா ஒரே கோடை வந்து நீங்கள் மல்டிபிள் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெயின் மெத்தட் பதில் கெட் டேட்டா, கெட் ஷீட் டேட்டா ஆர் கெட் எக்ஸல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் ஆர்குமெண்ட் தேவையில்லை, நம்ம ஆர்குமெண்ட் எங்கேயுமே பாஸ் பண்ண போதில். ஓகே, பட் அப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்லாஷ் டெஸ்ட் டேட்டா ஸ்லாஷ் லாகின் டாட் டேட்டா டாட் எக்ஸ்எல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ வந்து ஹார்ட் கோர் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இது ஓகே. நம்ம ஃப்ரேம் ஒர்க் லெவலில் போகும்போது இதை வந்து எப்படி டைனமிக்காக எல்லா டெஸ்ட் கேஸ்க்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்ப்போம். இப்போ ஒரே ஒரு கிளாஸுக்கு எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேசிக்கான ஊப்ஸ் கான்செப்ட் தான். இதை நீங்கள் ஆர்குமெண்ட்டாக இங்கே ரிசீவ் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் இங்கே வந்து ஷேர் பண்ணிட்டீங்கன்னா செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். பட் உங்களுக்கு ஊப்ஸ் கான்செப்ட் என்னோட வீடியோ பார்த்து புரிஞ்சிருந்து அப்படின்னா ஆப்வியஸாக நீங்களே பண்ணிடலாம். அப்படி உங்களால் பண்ண முடியல அப்படின்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நானே உங்களுக்கு போக போக வீடியோஸில் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இந்த வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இந்த வேலை இப்போது நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ டேட்டா ப்ரொவைடரோட கோட் ரெடி.
எக்ஸல்லேருந்து டேட்டா வந்து ரீட் பண்ண போகிறோம். இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேட்டா ப்ரொவைடர் பேஸ் பண்ணி கெட் டேட்டா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதை வந்து நம்ம டெஸ்ட் ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்ட். ஸோ எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவாவில் வந்து லேர்ன் டேட்டா ப்ரொவைடர் இந்த கிளாஸ் கரெக்டாக. ஸோ இந்த கிளாஸில் தான் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டேட்டா ப்ரொவைடர் யூட்டில்ஸ் வேறு கிளாஸில் வரதுனால டேட்டா ப்ரொவைடர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள இந்த கோட் இருக்குல்ல, ஸோ இந்த கோடு இனிமேல் எனக்கு தேவையில்லை. இந்த கோடை வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளாஸை வந்து நான் இங்கே கால் பண்ண போகிறேன். ஸோ டேட்டா யூட்டில்ஸ் ரீட் எக்ஸல்ன்றது என்னோட கிளாஸ் நேம். ஸோ ரீட் யூட்டில்ஸ் ரீட் டேட்டா ரீட் எக்ஸல்ன்றது என்னோட கிளாஸ் நேம் அண்ட் டாட் இந்த கெட் எக்ஸல் டேட்டா. ஸோ இது வந்து என்னன்னா ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ டைரெக்டாக நம்ம கால் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எக்ஸல் டேட்டா அங்கே வர எக்ஸல் டேட்டா வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் 2 டைமென்ஷனல் அரேயாக வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இங்கே வந்து ரிட்டர்ன் டேட்டா போட்டுக்கோம். அதுக்கு பதிலாக இந்த வேரியபிளை வந்து நான் இங்கே வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட். இப்போ இது வந்து நம்மளுக்கு எக்ஸெப்ஷன் அடிக்குது. ஏன் எக்ஸெப்ஷன் அடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம வந்து இங்கே வந்து த்ரோஸ் டிக்ளரேஷன் கொடுத்துருக்கோம். அதனால அந்த எக்ஸெப்ஷன் வருது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து எக்ஸெப்ஷன் கம்பைல் டைம் எரர் வரும். ஸோ நான் இங்கே வந்து சரவுண்ட் வித் ட்ரை கேட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ மவுஸ் ஓவர் பண்ணி சரவுண்ட் வித் ட்ரை கேட்ச். ஓகே, ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான டாஸ்க், வேலை முடிஞ்சிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் புக்கில் எரர் வருது. பிகாஸ் நம்ம வந்து மெயின் மெத்தட் ஒரு மெத்தடுக்குள்ளே டிக்ளேர் பண்ணிக்கோம். ஸோ இதை வந்து இனிஷியலைஸ் பண்ணோம். இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நல் வேல்யூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இனிஷியலாக இது நல்லா இருக்கும். பட் போக போக வேல்யூஸ் வந்து செட் ஆகிடும். அண்ட் இங்கே ஒர்க் புக் டாட் க்ளோஸ்லேயும் வந்து எக்ஸெப்ஷன் கம்பைல் டைம் எக்ஸெப்ஷன் வருது. ஸோ இதையும் வந்து நம்ம மவுஸ் ஓவர் பண்ணி சரவுண்ட் வித் ட்ரை கேட்ச் வந்து கொடுத்துடலாம். ஓகே, இவ்வளோ பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த மெத்தட் இங்கே நம்ம கால் பண்ணுறோம்ல, ஸோ இங்கே கால் பண்ணும்போது க்ளோஸ் டிக்ளரேஷன் கொடுத்தாலும் ஃபைன் தான். ஓகே, சரி. இப்போ இது எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து கிளாஸை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட இந்த லேர்ன் டேட்டா ப்ரொவைடர் இந்த கிளாஸ்க்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு XML வச்சுருக்கேன். அது வந்து எந்த XML அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, ஸோ எந்த XML தெரியல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ஒரு XML-ஆக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரைட் கிளிக் டெஸ்ட்-ng கன்வெர்ட் டு டெஸ்ட்-ng அண்ட் இங்கே போய்ட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து test-ng.xml அப்படின்னு ஒரு புது XML ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணனா இப்போ சிஸ்அவுட் ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு வரும். அது ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம எக்ஸலில் நம்ம வந்து ஒரு 3 செட் ஆஃப் ஆர் 2 செட் ஆஃப் டேட்டா வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ 2 செட் ஆஃப், ஸோ இது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து சிஸ் அவுட் ஆகுது. பட் தப்பாக வருது. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 2 அண்ட் நம்பர் ஆஃப் செல் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்திருக்கு. பட் டேட்டா வந்து 1 தான் பிரிண்ட் ஆகுது. என்னன்னு பார்த்துடலாம். ஸோ டேட்டா ப்ரொவைடர் கிளாஸ்க்குள்ளே போனேன் அப்படின்னா இண்டிசைஸ் போட்டிருப்பேன். இண்டிசைஸ் போட்டிருக்கனால அப்படி வருது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டிசைஸை வந்து நான் இப்போ வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். அண்ட் எகைன் நம்ம இந்த XML வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்க எக்ஸலில் கொடுத்துருக்க எல்லா டேட்டா வந்து ரீட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எக்ஸலில் நம்ம செட் பண்ண வேல்யூஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வேணா இன்னொரு வாட்டி ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ டெஸ்ட் டேட்டா ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஷோ இன் சிஸ்டம் எக்ஸ்ப்ளோரர் அண்ட் இதுக்குள்ளே போனீங்கன்னா லாகின் டேஷ் டேட்டா அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்குது. அதுதான் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக இங்கே வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. கன்சோலில் அதுதான் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து அப்படியே டெஸ்ட் கேஸில் யூஸ் பண்ணி பார்த்தலாம். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து அன்கமெண்ட் பண்ணிவிட்டு ஓகே, அண்ட் இங்கே வந்து டேட்டா ஆஃப் 0 அண்ட் இங்கே வந்து டேட்டா ஆஃப் 1. ஓகே, ஸோ லாகின் அண்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ XML-ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன் as test-ng suite. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேட்டாக்கு ரன் ஆகுது. kaushik@350@gmail.com அதுக்கு வந்து லாகின் ஆக போகுது. அண்ட் செகண்டும் வந்து ஸோ இது வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. நம்மளால பார்க்க கூட முடியல. ஓகே, ஸோ சும்மா நம்மளுக்கு வந்து அவுட்புட் தெரியணும். அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு த்ரெட் டாட் ஸ்வீப் ஒன்று போட்டுக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, ஸோ த்ரெட் டாட் ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் வந்து லைக்
யூசர் நேம் என்டர் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக என்டர் ஆகுது இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஓகே, ஸோ எக்ஸ்எம்எல்ல போயிட்டு இன்னொரு வாட்டி ரன் பண்ணி பார்க்கலாம். ஒரு ரீகேப்பும் கொடுக்குறேன். வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, இல்லை 2 வாட்டி பாருங்கள், நல்லாவே புரியும். ஸோ இப்போ வந்து லாகின் பட்டன் கிளிக் பண்ணிச்சு, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணி என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பட்டன் கிளிக் பண்ணியிருக்கணும். பட் கிளிக் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. மேபி கிளிக் ஆகிருக்கும், பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஆக்ஷன்ஸ் முடிஞ்சிருக்கும். ஓகே ஓகே ஸோ எனிவே அது ப்ராப்ளம் இல்லை, நமக்கு டேட்டா வந்து போகுது, அதுவே போதும். ஓகே, ஸோ ஒரு குட்டி ரீகேப் ஒன்று கொடுத்துறோம் ஓவராலாக. ஸோ டேட்டா ப்ரொவைடர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் டேட்டாஸ் பேஸ் பண்ணி சேம் டெஸ்ட் ஸ்கிரிப்டை டைனமிக் டேட்டா அப்படின்னா ஒன் ஆர் டூ டேட்டாஸ் பேஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ டேட்டா ப்ரொவைடரோட ரிட்டர்ன் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஆஃப் 2 டைமென்ஷனல் அரேயாக இருக்கும். ஓகே, அண்ட் ரீட் எக்ஸல் கோடில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் ட்ரை கேட்ச் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது விட்டுருங்க, அது பிரச்சனை கிடையாது. இந்த ஒரு லைன் தான் முக்கியம். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம ரோ நம்பர் அண்ட் செல் நம்பர் பேஸ் பண்ணி ஒரு 2 டைமென்ஷனல் அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே ஆல்ரெடி எக்ஸல் இந்த சிஸ் அவுட்டில் வேல்யூ போட்டிருக்கு இல்லையா, ஸோ வர வேல்யூவை இங்கே i-1 அண்ட் ஜேல வந்து ஸ்டோர் பண்ணுறோம். எதுக்கு i-1 அப்படின்னா, இங்கே வந்து i வந்து 1ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் அரேஸில் எப்போவுமே 0 தான் ஸ்டார்ட் ஆகணும். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 0 ரீட் பண்ணும்போது நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வரும். ஓகே, ஸோ அதனால் i-1 போட்டிருக்கேன். ஓகேவா, அண்ட் வர வேல்யூவை அப்படியே நான் சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டேட்டா ப்ரொவைடரில் போயிட்டு மீதெல்லாம் சேம் தான். டேட்டா ப்ரொவைடரில் போயிட்டு அந்த டேட்டா ப்ரொவைடர் கிளாஸ் கொடுத்துட்டு அதை வந்து கால் பண்ணியிருக்கோம். ஓகே, பட் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே கெட் டேட்டா அப்படின்ற டேட்டா ப்ரொவைடர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்னோட டேட்டா யூட்டில்ஸ் கிளாஸில் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் இங்கே வர டேட்டா இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணுறோம்ல, இங்கே ஸ்டோர் பண்ண தேவையில்லை. பிகாஸ் ஆல்ரெடி இந்த எக்ஸல் டேட்டாவிலேருந்து நம்மளுக்கு அந்த டேட்டா வந்துச்சு. ஸோ அதை வந்து அப்படியே நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கோடு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மேபி கொஞ்சம் என்னடா இவன் குழப்பறானே அப்படின்னு இருக்கும். பட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஒரு ஈஸியான கான்செப்ட். ஒன்றும் இல்லை, ரெண்டு விஷயம். டேட்டா ப்ரொவைடர் ஒரு கான்செப்ட், எக்ஸல் ரீட் பண்ணுறது ஒரு கான்செப்ட், ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணால் தான் புரியும். நீங்கள் புதுசாக ஒரு டெஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதி பண்ண அவசியம் கிடையாது. என்னோட கோடு கிட்டப்ல இருக்கும், அங்கேருந்து எடுத்துகிட்டு டேட்டா ப்ரொவைடர் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா இங்கிலீஷில் ஒரு 3 வீடியோஸ் போட்டிருப்பேன், சர்வீஸ் நவ் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை லேர்ன் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பிகாஸ் LetCodeல இருக்கிற டெஸ்ட் கேசஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்காக நீங்கள் ஒரு பிகினராக லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு போனோம், இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சர்வீஸ் நவ் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒரு பெஸ்ட். அதனால தான் அந்த வீடியோஸும் கிரியேட் பண்ணேன். ஸோ அதையும் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஸ் யூஷுவல் அண்ட் see you in the next one very soon.